என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் நேருவை பற்றி நாள் முழுதும் பேசலாம். ஒரு யாகசாலையின் புனிதமும் பர்ணசாலையும் எளிமையும் கொண்டவர் நம்முடைய நேரு அவர்கள். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய நேரு அவர்கள். இரும்பு மனிதர், ஆனால் பழகுவதற்கு கரும்பு மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மலைக்கோட்டை மாமன்னனை வாழ்த்துவதற்கு செஞ்சிக்கோட்டையிலிருந்து நானும் பொன்முடியும் இங்கே வந்திருக்கிறோம் வாழ்த்துவதற்கு. கல் எறிந்தால் நெல் விளையும் காவிரி கரையிலே இந்த விழா நடைபெற்று கொண்டது. பிஞ்சி நிலாவை பௌர்ணமி ஆக்கி கொண்டிருக்கிறவர் நம்முடைய நேரு அவர்கள். காற்றை சுவாசிக்காமல் கலைஞரை சுவாசித்த பெருந்தகை நம்முடைய நேரு அவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உண்மைக்கு பெயர் நேரு. ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற உழைப்புக்கு பெயர் நேரு. நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நிறம் மாறாத புன்னகையும் கொண்ட நேசமிகு தலைவர் நேரு பேரு. நீரின் குளிர்ச்சியும் நெருப்பின் எழுச்சியும் பூவின் மலர்ச்சியும் ஒன்றுபட்டு நிற்கும் உருவத்தின் பெயர் நேரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வார். ஓட்டு போட்ட மக்களை சிந்தனை செய்கிற பெருந்தகை நேரு. தமிழ்நாட்டில் மையம் திருச்சியில் மையம் நேரு. கிழக்கில் உதய சூரியன் போல திருச்சியில் மேற்கிலே தோன்றுகிற இன்னொரு சூரியன் நம்முடைய நேரு அவர்கள். திருச்சியை அண்ணாந்து பார்த்தால் இரண்டு அதிசயங்கள். ஒன்று மலைக்கோட்டை, இன்று அமைச்சர் நேரு கோட்டை. அந்த மலைக்கோட்டையில் இருப்பவர் விநாயகர், நேருவின் மலைக்கோட்டையில் இருப்பவர் நம்முடைய தளபதி. அவருடைய இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். கிளைக்கழக செயலாளராக இருந்து முதன்மை செயலாளராக மாறிய ஒரு உழைப்பின் திகரம் தான் நேரு அவர்கள். ஒரு கிராமத்திலே பிறந்தவர் இன்று நகராட்சிக்கே அமைச்சராக ஆகியிருக்கிறார்கள். பெரியாரின் கொள்கையை பருகியவர், அண்ணாவின் தமிழில் உருகியவர், கலைஞரின் பிடியில் இறுகியவர், தளபதியின் காலடியில் பழகியவர், அன்பாலும் பண்பாலும் அழகியவர், என் பாசத்திற்குரியவர், அனுபவத்தில் பெரியவர், நம் அனைவருக்கும் இனியவர். மலைக்கோட்டை மாநகரில் மனசாக விளங்கும் அவரை இந்த செஞ்சிக்கோட்டையில் வந்திருக்கிற சிற்றரசின் வாழ்த்துவது என்பது பெருமைக்குரியதாகும். ஏனென்றால் நேரு பற்றி நான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு. எங்கள் வீட்டுக்கு வர்ற போது எல்லாருக்கும் காஃபி கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன். வந்தாலும் யார் வந்தாலும் நான் சும்மா போகக்கூடாதுன்னு பார்ப்பேன். நேரு வீட்டுக்கு போனால் அத்தனை பேர் சாப்பிட்டுட்டு தான் வர்றான் நான் வெளியே. எனக்கு அது மட்டும் இல்லை, என்னுடைய கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர் அவங்க அம்மாவை கூட்டுன்னு வந்தான். என்னை பார்த்து கேட்டான், என்னடாப்பா அப்படின்னேன். எங்கேருந்து வரப்பான்னு கேட்டேன். நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னான். என்னடா விஷயம்னு கேட்டேன். இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டு வேலை செஞ்சு தான் என் பையனை படிக்க வைக்கிறேன், கொஞ்சம் ஃபீஸு கன்செஷன் கொடுத்தா பரவாயில்லையேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், பரவாயில்ல பார்க்குறேன்பா. எங்கேம்மா எங்கே வேலை செய்கிறேன், என்ன சம்பளம்னு கேட்டேன். சம்பளம் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா ஒரு வேளை தான் சாப்பாடு போடுவாங்க, ஒரு வேளை நேரு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, நான் போய் அங்கே சாப்பிட்டு தான் சார் காலேஜுக்கு வரேன்னு சொன்னேன். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எப்படி பாருங்கள், எங்கோ ஒரு கிராமத்தில் யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருவனுக்கு உணவளிக்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்று வள்ளல் பெருமான் சொன்னதை போல இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற பெருந்தகை நம்முடைய நேரு அவர்கள். இங்கே பசுமாடு வளர்க்குறாருன்னு சொன்னார். நம்முடைய புதுவை மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் என்னுடைய அருமை சகோதரர் இங்கே நம்ம சிவா பேசிட்டு போனார். அவர் சொன்னார், ஒரு பசுமாடு வளர்த்தாலே 100 அஸ்வமேதை யாகம் நடத்துவதற்கு சமமாகும். அவ்வளவு பசுமாடுகளையும் வளர்த்து ஒரு பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிற பெருந்தகை இங்கே தலைமை ஏற்றிருக்கிறாள் இந்த நிகழ்ச்சி.